இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சீன பள்ளிகளுக்கு நிதி திரட்டும் முயற்சியை அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடாது. அனைத்து மொழி பள்ளிகளுக்கும் போதிய நிதியை அரசாங்கம் ஒதுக்கவில்லை என்றால் அப்பள்ளிகளின் வளர்ச்சி திட்டங்களுக்கும் மாணவர்களின் நலன் சார்ந்த அம்சங்களுக்கும் சில நிறுவனங்களின் நிதி திரட்டும் நடவடிக்கையை அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடாது என்று கிராக்கான் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அனைத்து பள்ளிகளுக்கும் அரசாங்கம் போதுமான நிதியை நியாயமான அளவில் ஒதுக்கீடு செய்யுமானால் அப்பள்ளிகள் ஏன் பிறரிடம் கையேந்த போகின்றன என்று கிராக்கான் கட்சி தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் கேள்வி எழுப்பினார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அதீத அக்கறை காட்டி வரும் சீன பள்ளிகள் கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதற்கு, மாணவர்களுக்கு தரமான கல்விச் சூழலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நிதி திரட்டும் நடவடிக்கையை ஒரு நீண்ட காலமாகவே ஒரு பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றன. தனது சமுதாயத்தை சார்ந்த பலதரப்பட்ட பின்னணியை கொண்டவர்கள் சீன பள்ளிகளுக்கு உதவி வருகின்றனர். ஓர் உன்னத நோக்கத்திற்காக உதவிடும் இந்த திட்டத்தை மதுபான நிறுவனம் என்று முத்திரை குத்தி அந்த பள்ளிகளின் வளர்ச்சிக்கு கிடைத்து வரும் நிதி உதவியை அரசாங்கம் கட்டுப்படுத்திவிடக்கூடாது. நிதி உதவி கிடைப்பதை அரசாங்கம் அல்லது கல்வி அமைச்சு கட்டுப்படுத்துமானால் அந்த பள்ளிகளுக்கு தேவைப்படக்கூடிய நிதியை அரசாங்கமே முழுமையாக ஒதுக்கீடு செய்து வழங்க வேண்டும் என்று டொமினிக் லாவ் வலியுறுத்தியுள்ளார். பினாங்கு மாநிலத்தில் மழையின்றி வறட்சி நிலை தொடர்வதால் மாநிலத்தில் உள்ள பதிவு பெற்ற 5,93,255 வீட்டு பயனர்கள் அன்றாட நீர் பயனீட்டில் 10 விழுக்காட்டு நீரை குறைத்துக் கொள்ளும்படி பினாங்கு நீர் விநியோக கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாநில மக்கள் நீர் தட்டுப்பாடு நெருக்கடியை எதிர்நோக்காமல் இருப்பதற்கு வரும் செப்டம்பர் மாதம் மழைக்காலம் வரையில் தாங்கள் பயன்படுத்தும் நீர் தேவையில் 10 விழுக்காட்டை குறைத்துக் கொண்டால் நடப்பு நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்று பினாங்கு நீர் விநியோக கழகத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி கே பத்மநாபன் பினாங்கு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அன்றாட நீர் பயனீட்டில் 10 விழுக்காடு நீரை குறைத்துக் கொள்வது மூலம் பினாங்கு மாநிலத்தில் ஒட்டுமொத்த அளவில் நாள் ஒன்றுக்கு 5 கோடி லிட்டர் நீரை சேமிக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் குறைந்தபட்சம் 80 லட்சம் பதிவு செய்யப்பட்ட பயனர்களை கொண்ட அனைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய தகவல் தொடர்புடைய அனைத்து சேவைகளுக்கும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் முதல் நிலை லைசன்ஸுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். வரும் ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்படவிருக்கும் புதிய கண்காணிப்பு திட்ட நடைமுறைக்கு பிறகு மேற்கண்ட சேவை அளிப்பிற்கு லைசன்ஸை கொண்டிருக்கும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தேதியிலிருந்து அமலுக்கு வருவதாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் அதிகரித்து வரும் பகடிவதைகள், ஆன்லைன் மோசடி சம்பவங்கள், சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல்கள் உட்பட இணைய குற்றச்செயல்களை ஒடுக்கும் நோக்கில் சமூக ஊடக பயனர்களுக்கு சேவை அளித்து வருகின்ற நிறுவனங்கள் இந்த முதல் நிலை உரிமத்தை கொண்டிருப்பது அவசியமாகும் என்று அந்த ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. பினாங்கு மாநில அளவிலான ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு வளப்பம் மற்றும் நல்வாழ்வை உருவாக்கக்கூடிய பல்வேறு இனங்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மாநில ஆளுநர் துன் அமாட் ஃபுசி அப்துல் ரஸாக் கேட்டுக் கொண்டார். வெவ்வேறான மொழிகள், மக்கள் தொகை விகிதம், இன்றைய தலைமுறையினர் என பொதிந்துள்ள பல்வேறு இனம், சமயம், கலாச்சார பன்முகத்தன்மைகள் எவ்வித இடைவெளியின்றி கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக் கொண்டார். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் உரிமைகளை, உணர்வுகளை மதிப்பது மூலம் நமது உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கப்படும் என்ற தேச தந்தை துங்கு அப்துல் ரஹ்மானின் கூற்றுக்கு ஏற்ப பன்முகத்தன்மை கலாச்சாரங்களுடன் மக்களிடையே இயல்பான ஒற்றுமையை தொடர்ந்து கட்டிக்காக்க வேண்டும் என்று துன் அமாட் ஃபுசி அப்துல் ரஸாக் வலியுறுத்தினார். பினாங்கில் இன்று நடைபெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான விருதளிப்பு விழாவில் உரையாற்றுகையில் ஆளுநர் இதனை தெரிவித்தார்.
முன்னாள் தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் அம்னோவின் முன்னாள் மகளிர் பிரிவு தலைவியுமான தான்ஸ்ரீ டாக்டர் சித்தி ஜஹராவின் மறைவிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். தாம் அம்னோவில் இணைந்திருந்த போது தமக்கு நெருக்கமான தோழியாக சித்தி ஜஹரா விளங்கியதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். சித்தி ஜஹரா தாம் கொண்டிருந்த போராட்டத்தில் திறமையான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான தலைவராக விளங்கினார் என்று பிரதமர் வர்ணித்தார். ஒரு பொறுப்பு மிகுந்த குடும்பத் தலைவியை இழந்துள்ள அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 75 வயது முன்னாள் அமைச்சர் சித்தி ஜஹரா நேற்றிரவு சிர்டாங் மருத்துவமனையில் காலமானார். மலேசிய குடிநுழைவுத்துறையினர் ஸ்ரம்பான் மற்றும் ஸ்ரீ கம்பாங்கன் ஆகிய பகுதிகளில் 7 இடங்களில் நடத்திய சோதனையில் அந்நிய நாட்டை சேர்ந்த 82 உபசரணை பெண்கள் கைது செய்யப்பட்டனர். GRO போர்வையில் ஒழுங்கீன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் அந்த அந்நிய நாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டது மூலம் 2 விபச்சார கும்பல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். கடந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் மொத்தம் 117 பேர் கைது செய்யப்பட்டனர். பொதுமக்கள் வழங்கிய தகவலை தொடர்ந்து கடந்த 2 வார காலமாக அப்பகுதியில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்ட குடிநுழைவுத்துறையினர் அடுத்த கட்டமாக இந்த அதிரடி சோதனையை மேற்கொண்டதாக டத்தோ ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் வரவை கண்டு அனைத்து பெண்களும் ரகசிய அறைகளில் பதுங்கியிருந்ததாகவும் அவர் விளக்கினார். சம்பந்தப்பட்ட வர்த்தக தளங்களை பராமரித்து வந்த 27க்கும் 63க்கும் இடைப்பட்ட வயதுடைய உள்ளூரை சேர்ந்த 10 நபர்களும் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 7 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிர் இழந்ததுடன் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த அவரின் 4 நண்பர்கள் படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவம் நேற்றிரவு 11:20 மணியளவில் கிழக்கு கரையோர நெடுஞ்சாலையான லெபுரையா பந்தாய் திமோர் டுவாவில் நிகழ்ந்தது. இந்த விபத்தில் திரங்கானு மராங் பிஞ்சால் ரிண்டாவை சேர்ந்த 19 வயது இக்பால் ஜூஸ் ஐடில் ஜைம்ஸ் ஷரீப் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் 17க்கும் 19க்கும் இடைப்பட்ட வயதுடைய அவரின் நண்பர்கள் படுகாயத்திற்கு ஆளாகி டுங்குன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் 5 மோட்டார் சைக்கிள்கள், ஒரு ஹோண்டா ஜெஸ் வாகனம் மற்றும் பெரடுவா அல்சா கார் ஆகியவை சம்பந்தப்பட்டிருந்ததாக டுங்குன் மாவட்ட போலீஸ் தலைவர் மைசூரா அப்துல் கடீர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.